புத்திர தோஷம், குழந்தை பாக்கியம் ஏற்பட இடையூறுகள் எந்த நிலையில் ஏற்படுகிறது என பார்க்கின்ற பொழுது, ஒரு ஜாதகத்தில் லக்னத்துக்கு 5ஆம் இடம் என்பது புத்திரஸ்தானமாகும். புத்திர காரகன் குரு பகவான் ஆவார். எந்த ஒரு ஜாதகத்தில் 5ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு நீச்சம் பெற்றோ வக்ரம் பெற்றோ இருந்தாலும், குரு வக்ரகதியில் இருந்தாலும், அவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஏற்படுவதில் தேவையற்ற இடையூறுகள் ஏற்படுகிறது. அதுபோல 5ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் உங்களுக்கு பார்த்தீங்கன்றால் சனி ராகு கேது தொடர்போடு இருக்கிறது. சனி ராகு கேது நட்சத்திரத்தில் இருக்கிறது. குருவுக்கு பார்த்தீங்கன்றால் ராகு கேது தொடர்போடு இருக்கிறது. 5ஆம் அதிபதி ராகு கேது தொடர்போடு இருக்கிறது. குழந்தை பாக்கிய ரீதியாக தோஷத்தை ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகும். அதிலும் குறிப்பாக குரு பகவான் வக்ரம் பெறுவது, குரு பகவான் ராகு கேது நட்சத்திரத்தில் இருப்பது, ராகு கேது சேர்க்கை பெற்றிருப்பது, குறிப்பாக குரு போய் கேதுவோடு சேர்ந்து இருக்கிறது, குருவுக்கு 5, 9 கேது இருப்பதெல்லாம் கடுமையான புத்திர தோஷத்தை ஏற்படுத்தும். அடுத்து பார்த்தீங்கன்றால் உங்களுக்கு பொதுவாக குரு பகவான் உங்களுக்கு வக்ரகதியில் இருந்தாலோ, உங்களுக்கு பகை கிரக தொடர்போடு இருக்கின்ற பொழுது, 2 பக்கம் குரு இருக்கக்கூடிய இடத்துல 2 பக்கமும் பகை கிரகங்கள் இருந்தால் குழந்தை பாக்கியம் ஏற்படுவதில் இடையூறுகள் ஏற்படும். ஆண்கள் ஜாதகத்தை கம்பேர் பண்ணிக்கின்ற போது, ஆண்கள் ஜாதகத்தை எடுத்துக்கின்ற பொழுது 5ஆம் வீடு மட்டும் இல்லாமல் நம்ம 3ஆம் வீட்டையும் எடுத்துக்கணும். 5ஆம் வீடு மட்டும் இல்லாமல் 3ஆம் வீடும் எடுத்துக்கணும். ஒரு ஜாதகத்தில் 3ஆம் அதிபதி நீச்சம் பெற்றோ வக்ரம் பெற்றோ இருந்தால் அவங்களுக்கு சில ஆண்களுக்கெல்லாம் ஆண்மை குறைபாடு கூட ஏற்படுகிறது. இப்படி அப்பட்டமாக சொல்கிறேன்னு நினைக்காதீங்க. ஒரு ஆணின் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி உங்களுக்கு பலமாக இருக்கிற நிலை மட்டும் இல்லாமல் 3ஆம் அதிபதியும் பலமாக இருக்கணும். 3ஆம் அதிபதி ஒரு ஜாதகத்தில் வக்ரமாக இருந்தால் அவங்களுக்கு உங்களுக்கு புத்திர தோஷம், ஆண்மை குறைபாடுகள், குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுல இடையூறுகளாக உண்டாகுது. அதே மாதிரி பெண்கள் ஜாதகத்தில் குரு வக்ரம் பெறுவது, செவ்வாய் வக்ரகதியில் இருக்கிறது, செவ்வாய் கேது ராகு போன்ற கிரக சேர்க்கையோடு இருக்கிறதுலாம் கூட அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயத்தில் ஒரு சில இடையூறுகளாம் கூட ஏற்படுகிறது. பெண்கள் ஜாதகத்தில் குரு பகவான் நல்ல நிலையில் இருக்கணும். அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் நல்ல ஒரு நிலையில் இருக்கணும். செவ்வாய் வக்ரகதியில் இருந்தாலோ, செவ்வாய் சர்பகிரக தொடர்போடு இருந்தால் கூட அவங்களுக்கு ஒரு குழந்தை பாக்கியம் ஏற்படுறதுல இடையூறுகள் ஏற்படுகிறது. மெயினாக 5ஆம் இடத்தையும் மெயினாக பார்க்கணும். 5ஆம் இடத்துடைய பலத்தையும் பார்க்கணும்.